சொன்னாங்க, எப்படி ஒரு இடம் ஒன்று பார்த்துருக்கோம், வாங்கியிருக்கிறோம், இப்படி கேட்டுட்ருக்குறோம். தனிமையாக இருந்து ஜோம் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். அதுக்காக தான் அந்த ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இந்த காரியங்களை குறித்து சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். இப்படிப்பட்ட இடங்களில் இருப்பது ரொம்ப சந்தோஷம். கர்த்தருடைய கிருபை. நானும் கூட பாருங்கள், சரி ஒரு 2 நாள் 3 நாள் எங்கேயாவது ஜோம் பண்ண போகணும் அப்படின்னு நினைப்பேன். எனக்கு இருக்கிறது எங்கன்னா குற்றாலம் ராக்கால். எங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. அங்கே போய் உட்காந்து ஜோம் பண்ணலாம். ரூம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் அங்கே போகிறக்கூடிய ஒரு யோசனையாக இருக்கும். அப்போ அப்படி இது பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பகவதிபுரம் மிஷன் எல்லாம் எங்களுக்கு அழகாக ஆண்டவர் ஆயத்தப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். இப்போதைக்கு அங்கே நான் ராபின் இப்போதைக்கு அங்கே வந்து இருக்க போகிறது இல்லை. அங்கே இருக்கிற வரைக்கும் ராபின் அங்கே தான் இருக்க போகிறோம். அந்த வீடு அழகாக ரெடி ஆகிட்டு இருக்கு. அப்போ நான் நினைப்பேன், சில நேரத்தில் உட்காந்து ஜோம் பண்ணுறதுக்கு ஒரு 2 நாள் 3 நாள் மனுஷன் முகத்தை பார்க்காம இருக்கணும்னா ஒரு அருமையான இடம் ஆண்டவர் நமக்கு தந்துட்டு. இப்படி ஆசைப்படுறது நல்லது. இப்படி ஆசைப்படுறது தேவ சமூகத்தில் ஆசைப்பட்டு அந்த விருப்பத்தை தேவன் நிறைவேற்றுவார். அந்த விருப்பத்தை நிறைவேற்ற நமக்கு ஒரு எண்ணம். ஆண்டவர் நமக்கு ஒரு எண்ணம் தரும். ஒரு 2 நாள் ஆண்டுடைய பாதத்தில் உட்காரணும், ஒரு 3 நாள் ஆண்டுடைய பாதம். மனுஷன் முகத்தையே பார்க்கக்கூடாது. மனுஷன் முகத்தையே பார்க்கக்கூடாது. செல்ஃபோனை கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு தேவ சமூகத்தில் உட்காரணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. நான் நினைப்பேன், ஆண்டவர் இந்த வாரத்தில் தூக்கி போட்டதுக்காக ரொம்ப சந்தோஷம். சிட்டிக்குள்ளே இருந்தால் அப்படிலாம் இருக்க முடியாது. சிட்டிக்குள்ளே இருந்தால் காலையில் அத்தனை பர்த்டே விசிட்டு போகணும், அத்தனை இது போகணும். இது 2 நாள் நம்ம தனியாக உட்காந்து தேவனோடு கூட உட்காரணும்னா உட்காரலாம். அப்படி ஒரு அருமையான இடம் எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. நான் அதுக்காக ஸ்தோத்திரிக்கேன். சாருக்குள்ள அப்படி ஒரு நல்ல ஒரு எண்ணம். இங்கே வந்து நான் இங்கே பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், நாங்கள் சமாதானமாக ஜோம் பண்ணணும், நல்ல உள்ளாவி வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இங்கே வந்தவொடனே தான் சார் சொன்னாங்க, ஐயா நீங்கள் தான் பிரசங்கம் அப்படின்னாங்க. நான் ஜோமன் தானே பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்து அப்படி உட்காந்து அப்படி மனசுக்குள்ள அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். நம்ம திருப்பிக் கொள்வோம். கர்த்தர் நம்மை தொடர்ந்து தாங்குவாராக. கர்த்தர் நம்முடைய வார்த்தையை தந்தருள்வாராக. திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 8வது வசனம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கிலே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தேவன் முதல்ல ஒரு தோட்டத்தை உருவாக்கி அதில் தேவன் முதல்ல தன்னுடைய விருப்பத்தின்படி தான் உருவாக்கின இந்த மனுஷனுக்காக அவர் அவ்வளோ காரியத்தை உருவாக்குனாலும் அதில் கொண்டு வந்து வச்சது யாரு? தன்னுடைய மனுஷனை கொண்டு வந்து அதில் வச்சு அந்த மனிதனுக்காக அந்த ஒரு பெரிய தோட்டத்தை தேவன் உருவாக்கி வைத்திருக்கிறது வேதம் நமக்கு காண்பிக்கிறது. 2வது, முதல்ல தோட்டம் மனிதனுக்காக உருவாக்கப்பட்டது. முதல்ல யாருக்காக உருவாக்கப்பட்டது? மனிதனுக்காக உருவாக்கப்பட்டது. 2வது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் தேவன் எப்படி வச்சிருக்கிறாருன்னா, தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நல்லதுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். தேவன் அதில் வச்சிருக்கிற காரியம் சகல காரியத்தில் வச்சிருக்காரு. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், அது ஒன்றும் மோசமான விருட்சம் எல்லாம் கிடையாது. அது என்ன கிடையாது, மோசமான. நிறைய பேர் அதை சாப்பிட்டதுனால தான் அந்த ஆதாம் ஏவாளுக்கு இவ்வளவு பெரிய, அது மனுஷனுக்காகவே கர்த்தர் வச்சிருக்குது. கர்த்தர் யாருக்காக வச்சிருக்காரு சொல்லுங்க? மனுஷனுக்காக தான் வச்சிருந்தாரு. ஆனா அதுக்கு பின்னாடி அவன் ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டு அவன் இன்னும் கொஞ்சம் பாடுகளுக்குள்ள போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ஆண்டவர் அந்த ரைட்டை நான் என்னன்னு சொல்லிடுறேனே, அதுக்காக தான் இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். அதுக்கு பின்னாடி கொஞ்ச காலம் அங்கேருந்து தேவன் அதை எடுத்து எங்கே கொண்டு போய் வச்சிருந்தாருன்னா பாதாளத்தில் வச்சிருந்தாரு. ஏதேனின் விருட்சங்கள் எல்லாம் அப்படின்னு எரேமியா 31 நினைக்கிறேன், சரி இருக்கணும், அதில் பாதாளத்தில் வச்சிருக்காரு. அதுக்கடுத்து இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்துட்டு போனதுக்கு பின்னாடி இந்த ஏதேனில் உள்ள விருட்சங்கள் இந்த 2 எங்கே போச்சு அப்படின்னு பார்த்தா, ஒரு விருட்சத்தை மனுஷன் என்ன பண்ணிட்டான், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை சாப்பிட்டுனா. இன்னும் ஒரு விருட்சம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. 2:7 அடியில் இருக்கும். காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். ஆண்டவர் இந்த கனியை உருவாக்குறது ஏதேன் தோட்டத்துல தான் முளைக்க பண்ணாரு. அது அங்கிருந்து எங்க போச்சுன்னா பாதாளத்துக்கு போச்சு. உயிர் தெழுதல்ல போது ஆண்டவர் சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி உன்னதத்துக்கு எழுதும் போது எங்க கொண்டு போயிட்டாரு? அதை இந்த மரத்தை எங்க கொண்டு போயிட்டாரு? வசனத்தை வாசிங்க. நான் சொன்ன மாதிரி ஏதோ என் கதை சொன்ன மாதிரி பாக்கீங்களா? எங்க இருக்கு? பரதேசியில இப்ப அந்த மரம் இருக்குது. அந்த மரம் எங்க இருக்குது?
பரதேசில இருக்கு. இப்போ நமக்கு கத்தர் கொடுத்துருக்க எல்லா சோர்ஸ், அது தோட்டமாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, ஒன்று ஆதாம் புசிச்சிட்டாரு, ஒன்று ஆதாம் ஏவாள் என்ன பண்ணிட்டாங்க, புசிச்சிட்டாங்க. இன்னும் ஒன்று பேலன்ஸ் இருக்குது. அது யாருக்காக இருக்குது? நமக்காக. நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்க வீடும் அதுக்காக தான். அந்த கனியை புசிக்கிறதுக்கு தான் வெயிட்டிங். நமக்கு கொடுத்துருக்க எல்லா சுகம், வேலை வாய்ப்புகள், தொழில், எதுலனாலும் சரி, நம்ம நோக்கம் என்னென்ன இருக்குன்னா, பரதேசின் மத்தியில் இருக்கிற கனியை புசிச்சிடணும். அது ஏதேன் தோட்டத்தில் மிஸ் ஆயிடுச்சு. மனுஷன்ட்ட வராமல் என்ன பண்ணிடுச்சு, மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் அது அங்கேருந்து எங்கே போச்சு, பாதாளத்துக்குள்ளே போய் பாதாளத்துலேருந்து திரும்ப எங்கே போயிருக்கு, இப்போ அது பரதேசியில் போய் உட்கார்ந்துருக்குது. பரதேசியில் உட்கார்ந்துருக்குது. பரதேசியில் இருக்கிற அது மனுஷனுக்காகவே தேவன் அதை நியமித்து வைத்திருக்கிறார். ஆகவே அதை நம்ம முக்கியமான தேவன் அதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த தோட்டத்தில் ஆண்டவர் 4 விதமான, எத்தனை, 4 நதியா 5 நதியா, 4 நதிகள் என்ன பண்றாரு? ஏதேன் தோட்டத்தில் எத்தனை நதி? 4 நதி. இந்த 4 நதி உள்ள இடத்தை பண்படுத்துவதற்கு ஆண்டவர் எத்தனை மனுஷனை வைக்கிறாங்க? 2 மனுஷனை வச்சிருக்காங்க. 2 மனுஷனை வச்சிருக்கிறாங்க. இது எப்படி சாத்தியம்? இது எப்படி சாத்தியம்? நமக்கு 1 ஏக்கர் 5 சென்ட்டை பராமரிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு நமக்கு தெரியும். 5 சென்ட்டை பராமரிக்கிறது எவ்வளவு கஷ்டம் நமக்கு தெரியும். ஆண்டவர் சொல்றார், இந்த ஏதேன் தோட்டத்துடைய பரப்பளவை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, இது 4 நதிகள் பாய்கின்ற அளவுக்கு இடைப்பட்ட இடத்துல இருக்கு. 4 நதிகள் பாய்கின்ற. அப்போன்னா இப்போ அவர்கிட்ட மண்வெட்டி கிடையாது, ஜேசிபி கிடையாது, டிராக்டர் கிடையாது. டிராக்டர் உழவு உழுகிற கலப்பை கூட அவர்கிட்ட இருந்திருக்காது ஆதாம் ஏவாளுக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றார், நீ இந்த தோட்டத்தை என்ன பண்ணு, பண்படுத்து. நீ தோட்டத்தை பண்படுத்து. ஆதாம் எப்படி அதை பண்படுத்தியிருப்பார்? ஆதாம் அதை எப்படி பண்படுத்தியிருப்பார்? நமக்குள்ள ஒரு கேள்வி இருக்குமா இல்லையா? ஆதாம் பயன்படுத்தின விதம் என்ன அப்படின்னு நான் சொல்றேன். ஆதாமுக்கு ஆண்டவர் நாவல ஒரு அதிகாரத்தை கொடுத்திருந்தார். ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராய் மாறிட்டு. எது எப்படி இருக்குன்னு ஆதாம் தன் வாயை திறந்து சொன்னா அது அப்படியே மாறிடு. இன்றைக்கு ஆறுகள் திரும்பி இந்த மலையில் நீர்ப்பாய்ச்சல் உண்டாகுவதாகனா அந்த மலை பகுதியில் நீர்ப்பாய்ச்சல் போகும். அப்படியே வானத்துக்கு கட்டளையிட்டு மழை பொழிவதாக விதைகள் விதைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு ஆதாம் சொன்னா அன்னைக்கு மழை பொழியும், அன்னைக்கு மழை பொழியும் அப்படிங்கிற அளவுக்கு முழு அதிகாரத்தையும். அப்படின்னா ஒரு மனுஷன் 4 நதிகள் பாயக்கூடிய அளவு பெரிய இடத்தை நிர்வகிக்க முடியும் என்பது தேவனுடைய கணக்கு, தேவனுடைய கணக்கு. ஏன்னா ஆண்டவர் எதையுமே கணக்கு இல்லாம செய்ய மாட்டார். அவர் செய்யறது எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும். எதையுமே தப்பு கணக்கு போட மாட்டாரு. 2 பேரை உருவாக்கி அவருக்கு இவ்வளோ பெரிய தோட்டத்தை உருவாக்கி தோட்டத்தை கையில கொடுத்து இதை நீங்க தான்ப்பா நிர்வகிக்கணும் அப்படின்னு கர்த்தர் சொன்ன போது, அப்போ அவருக்கு தெரியாதா இவங்களால எவ்வளோ இடத்த இவங்களுக்கு ஃபுல் டைம் ஒர்க் நான் கொடுக்கணும்னா இவங்க மனுஷர்கள், இவங்க யாரு? மனுஷர்கள். நடந்து வந்தா கூட இவ்வளவு இடத்தை அவங்க என்ன பண்ண முடியும்? பராமரிக்க முடியும் அப்படிங்கிறது தேவனுடைய கணக்கு. வேதத்துல 3 தோட்டங்கள் முக்கியமான தோட்டங்கள். 3 தோட்டங்கள் முக்கியமான தோட்டங்கள். முதல் தோட்டம் இந்த ஏதேன் தோட்டம். முதல் தோட்டம் என்னது? இந்த தோட்டத்துல தான் ஆண்டவர் மனுஷனை உருவாக்கி அவனுக்கு நிறைய காரியங்களை செஞ்சு கொடுத்து ஒரு மரத்தை முளைப்பிக்க பண்ணுகிறார். அதுக்கு பின்னாடி அதை என்ன பண்ணுகிறார்? பண்படுத்த சொல்றார். அதுக்கடுத்து 2வது தோட்டத்தினுடைய அனுபவம் நமக்குள்ள இருந்தாதான் இந்த முதல் தோட்டத்தினுடைய காரியங்களை நம்ம ரொம்ப அழகாய் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இந்த முதல் தோட்டத்தினுடைய ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ண முடியும்? இது தோட்டத்துக்குள்ள இருக்கிற ஒரு நல்ல வீடு, தோட்டத்துக்குள்ள இருக்கிற ஒரு நல்ல வீடு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இங்க இருக்கிற நாட்கள்ல நம்முடைய கண்கள் எப்படி இருக்கணும்? இங்க இருக்கிற நாட்கள்ல வேதம் அதை ரொம்ப அழகா சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அதை கற்றுக் கொடுக்கிறார். அவரும் இந்த தோட்டத்தினுடைய அனுபவம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும். பாருங்க, திருப்பிக் கொள்வோம். லூக்கா 22வது அதிகாரம். இந்த தோட்டம் கெத்சேமனே தோட்டம். இந்த தோட்டம் என்ன தோட்டம்? கெத்சேமனே தோட்டம். கெத்சேமனே தோட்டம் அப்படின்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? அது ஒரு ஜெபிக்கிற தோட்டம். அது என்ன தோட்டம்? ஒரு ஜெபிக்கிற தோட்டம். குமாரன் சோர்ந்து போன போது குமாரனை பலப்படுத்துவதற்கு ஒரு தூதன் இறங்கி வந்து குமாரனை பலப்படுத்தின ஒரு ஸ்தலம். அல்லேலூயா. புதிய ஏற்பாடு ஃபுல்லாவே நம்ம விசுவாசித்து ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்லுகிற அந்த விசுவாசத்துல ஓடுகின்ற ஒரு வாழ்க்கை, அந்த விசுவாசத்துல ஓடுகின்ற ஒரு வாழ்க்கை. அப்ப பாருங்க, குமாரனை பலப்படுத்தியது ஒரு தோட்டம், குமாரனை பலப்படுத்தியது ஒரு தோட்டம். இந்த இடத்துல இருக்கும்போது நம்ம பெற்றுக்கொள்கிற, ஏன்னால் தோட்டத்துல நம்ம தனிமையா இருக்கலாம். ஊருக்குள்ள எப்படி இருக்க முடியாது? தனிமையா இருக்க முடியாது. ஒரு ஹாரன் சவுண்டு கேட்கும், 2 பேர் அங்கே பேசிட்டு போவாங்க. பக்கத்து வீட்டுல சீரியல்
ஓடும், சீரியல் ஓடும். நான் சொல்கிறேன், நான் வந்து 7th 8th படிக்கும்போது அந்த காலத்தில் மெட்டி ஒலின்னு ஒரு நாடகம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். மெட்டி ஒலின்னு ஒரு நாடகம். நான் கோயிலுக்கு போயிட்டு வந்து 7 மணிக்கு எங்கள் ஊரில் கோயில் ஜெபம். கோயில் ஜெபத்தை முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு வந்து உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு புக்கை திறந்த உடனே அம்மி 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 மிதிச்சு அப்படின்னு ஒரு பாட்டு ஓடும். ஒரு வீட்டில் ஓடாது, கிட்டத்தட்ட சுற்றி ஒரு 50 வீட்டில் ஓடும். சுற்றி ஒரு 50. நீங்கள் தெருவுக்குள்ள அப்படியே இந்த தெருவுலேருந்து அந்த தெரு லாஸ்ட்டுக்கு போனீங்கன்னா அன்னைக்கு என்ன நாடகம் ஓடிச்சுன்னு கேட்டலாம். நீங்கள் 4 பேர்கிட்ட பேசிட்டு போனாலும் எல்லார் வீட்லேயும் ஒன்று போல் இந்த நாடகம் ஓடும். எல்லார் வீட்லேயும் ஒன்று போல் இந்த நாடகம் ஓடும். இந்த செய்தி அப்படி கேட்ட உடனே மனுஷனுக்கு என்னதான் பதியும், இப்படி பதியும். ஆகவே ஊருக்குள்ள இருந்தால் இந்த மாதிரி நிறைய டிஸ்டர்பன்ஸ் நமக்கு. அந்த ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். நான் இருக்கிற அச்சம்புதூரில் எனக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். எங்கே பார்த்தாலும் எப்போது ஏதாவது ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். எப்போது அது நிறைய ஜன கூட்டம் இருக்கிற நெருக்கமாக இருக்கட்டும். ஒன்று ஒரு ஹிந்து டெம்பிளாக இருக்கும், இல்லைன்னா ஒரு மசூதியாக இருக்கும், இல்லைன்னா நம்ம சர்ச்சில் நம்ம உட்காந்துமா ஏதாவது ஒரு டமார்னு ஒரு ஹாரன் அடிக்கும், டமார்னு ஒரு பெல் அடிக்கும், ஒரு வசனம். ஏதோ நம்ம ஏதோ ஒரு சிந்தையோடு இருப்போம், ஏதோ ஒரு காரியம் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கோம், நடந்துட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டவர் பாருங்க, அவர் ஜெபிக்கும்படியாய் மேக்சிமம் அவர் தெரிந்து கொண்ட இடம் ஒன்று வனாந்திரம், இன்னொன்று தோட்டம். இந்த கெத்செமனே தோட்டத்தை நம்ம வந்து பைபிள்ல எப்ப பாக்குறோம்னா அவர் கடைசி போர்ஷன்ல வந்தது மட்டும்தான் பாக்குறோம். கடைசி நாள் அந்த வியாழக்கிழமைக்கு அப்புறம் ஆண்டவர் தோட்டத்துக்கு வந்தது மட்டும்தான் பாக்குறோம். அது மட்டும் அல்ல, நல்லா கவனிச்சு பார்ப்போமே ஆனால் அந்த தோட்டத்துக்கு வரும்போது வேதம் இப்படி சொல்லுது, அவர் வழக்கத்தின்படி தோட்டத்துக்கு வந்தார். அந்த வார்த்தை என்னது? வழக்கத்தின்படி தோட்டம். அப்போ இரவு நேரத்தில் அவர் ஜெபிப்பதற்கு வழக்கமாய் பயன்படுத்தப்படுகிறது ஒரு தோட்டம். வழக்கமாய் பயன்படுத்தப்படுகிறது ஒரு தோட்டம். இந்த தோட்டத்துக்குள்ள இயேசு கிறிஸ்துவனுடைய கண்கள் எப்படி செயல்படுது, அதை மட்டும்தான் இந்த நாளில் தியானிக்க போறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய கண்கள் எப்படி நான் உங்களுக்கு எல்லாமே இது வசனத்துல நமக்கு தெரிஞ்ச வசனங்கிறனால நான் எல்லாத்தையும் வாசிக்கல, சரியா? இது 2 இடத்துல இருக்குது. ஒன்று மத்தேயு 26வது அதிகாரம் 41 44 வரைக்கும், அப்புறம் லூக்கா 22வது அதிகாரம் 41வது வசனத்திலிருந்து 43வது வசனம் வரைக்கும். இந்த 2 இடத்தையும் நம்ம சேர்த்து பார்த்தாதான் இந்த இதுக்குள்ள இருக்கிற இந்த 3 காரியங்கள். இயேசுவினுடைய கண்கள் எப்படி பார்க்குது? தோட்டத்துல தேவனோடு கூட தனித்து இருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு உண்டாச்சுன்னா, நமக்கு ஏற்கனவே ஒரு கனி நமக்கு விடுபட்டு போயிருக்கு. என்ன கனி? ஜீவ வெளிச்சத்தின் கனி விடுபட்டு வச்சிருக்கிறோம். அந்த கனி என்ன பண்ணணும்? புசிக்கணும். அந்த கனி என்ன பண்ணணும்? புசிக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்காரு. வேற இந்த பூமியில நம்ம வேற எப்படி இருந்தாலும் அதை பத்தி கவலையே கிடையாது. எப்படி இருந்தாலும் ஐஸ்வர்யவானா இருக்கிறோமா, லாசருவா இருக்கிறோமா அப்படிங்கிறது மேட்டர்ல, ஆபிரகாம் மடியில இருக்கிறோமாங்கிறது தான் மேட்டர். புரியுதா? புரிஞ்சிருந்தா நீங்க அல்லேலூயா சொல்லியிருக்கணுமே. நம்ம ஐஸ்வர்யவானா இருக்கிறோமா, லாசருவா இருக்கிறோமாங்கிறது மேட்டர் கிடையாது. நம்ம யாரா இருக்கணும்? ஆபிரகாமுடைய மடியில இருக்கணும், தேற்றப்படுகிறவனா இருக்கணும். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கை நாம் தேற்றப்படுவதற்காக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கை. நாம் தேற்றப்படுவதற்காக கர்த்தர் கொடுத்திருக்கிற வாழ்க்கை. ஆகவே இந்த நாட்களை நம்ம எப்படி பயன்படுத்தணும், எப்படிப்பட்டவர்களாய் வாழ்வோமே ஆனால் இந்த தேற்றப்படுகிற அனுபவத்துக்குள்ள இருப்போம். தேற்றப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள இருப்போம். நல்லா கவனிங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இந்த கற்பனை பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு நல்ல அடிக்கடி வாசித்த வேத பகுதி. அதனால நான் வசனத்தை சொல்லிட்டேன், இதுக்குள்ளதான் இருந்து பேச போறேன். இதனால நீங்க நல்லா இந்த கவனிங்க, கற்பனை பண்ணுங்க. இது ஃபுல் இமேஜின்லயே நீங்க கொண்டு போங்க, சரியா? இப்ப தோட்டத்துக்கு உள்ளுக்குள்ள இயேசு வருகிறார். தோட்டத்துக்குள்ள வந்த உடனே முதல்ல சொல்றாரு, எல்லா சீசரும் நீங்க என்ன பண்ணுங்க, இங்க உட்கார்ந்து ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 8 பேர் அங்க நியமிக்கிறார். 8 பேர் அங்க நியமிக்கிறார். 8ல ஒரு 3 பேரை மட்டும் கலட்டிட்டு வர்றாரு. வாப்பா, பேதுரு, யோவான், அடுத்து யாரு? யாக்கோபு. 3 பேர் நீங்க வாங்க, நீங்க தனியா உட்காந்து ஜோம் பண்ணுங்க. நீங்க என்ன பண்ணுங்க? தனியா உட்காந்து ஜோம் பண்ணுங்க. கல்லறி தூரம் மிஞ்சி போனா அந்த மாமரத்து தூரம் மிஞ்சி போனா இயேசு அவ்வளவு தூரத்துல உட்கார்ந்து ஜோம் பண்றாரு. இங்க ஒரு 3 பேர் ஜோம் பண்றாங்க. அங்க ஒரு 8 பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அந்த கேட் ஓரத்துல 8 பேர் ஜோம் பண்ண சொல்லிட்டு ஆண்டவர் அவ்வளவு தூரத்துல போய் ஜெபம் பண்ணி கொண்டார். அவர் வந்து பார்க்கிறார். 1 மணி நேரம் கழிச்சு வந்து பார்க்கிறார். இவர்கள் எப்படி இருக்கிறாங்க? நித்திரை மயக்கம். எழுப்பி விட்டுட்டு கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணுங்கப்பா. திரும்ப போறாரு, திரும்பியும் வர்றாரு. போனவர் திரும்பியும் வர்றாரு. மறுபடியும் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தூங்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் போறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு இடத்துல அவர் இருந்து ஜெபம் பண்ணினாலும் தன்னை சுற்றி இருக்கிறவர்களை காணக்கூடிய ஒரு அனுபவத்துக்குள்ள இருக்கிறார். தன்னை சுற்றி இருக்கிறவங்களை டைரக்டா காணக்கூடிய அனுபவம். டைரக்டா அதுதான் இந்த நேரடியா காண்கின்ற இந்த கண்ணுக்கு பேர் என்னன்னா, இதுதான் மாம்ச கண்ணு. இது என்னது? இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து ஜெபிக்க சொன்ன போது அவர்கள் ஜெபியாமல் தூங்கியதை இயேசு வந்து பார்த்தது அவருடைய
மாமிச கண்கள், அவருடைய மாமிச கண்கள். அதை தாண்டி இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய கண்ணும் இதே மாதிரி பிராக்டிக்கலா நம்ம குடும்பத்தில் இருக்கவங்கள பார்க்கணும். அவங்க என்ன பண்றாங்க, பிள்ளைகள் தினந்தோறும் எந்திரிக்கிறாங்களா, வேதத்தை வாசிக்கிறாங்களா, தியானிக்கிறாங்களா, சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறாங்களா, சபைக்கு பயன்படுறாங்களா, உறவுகளோடு கூட ஐக்கியமா இருக்கிறாங்களா, இதை கண்காணிப்பது நம்முடைய என்ன கண் பார்க்கும், மாம்ச கண்ணு போதும். இதை பார்க்கறதுக்கு மாம்ச கண்ணு போதும். அதை தாண்டி ரெண்டாவது ஒரு கண் செயல்படுகிறது. நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த வேத பகுதியில் இயேசு ஜெபித்து கொண்டு இருக்கும்போது 3வது முறை வந்தபோது அவர் சொல்லுகிறார், எல்லாரையும் தட்டி எழுப்பி, மனுஷகுமாரன் யாருடைய கையில கொடுக்கப்படுகிற மனுஷர் கையில கொடுக்கப்படுகிற நேரம் வந்துருச்சு, வாங்க எதிரிங்க போவோம். இதோ உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. சரி, ஓகே. இவன் அதாவது யூதாசு, அவன் கூட சேர்ந்து ஒரு கூட்டம் வருகிறார்கள். ஆனா இந்த யூதாசுக்குள்ள யார் புகுந்தா, நீங்க முன்னாடி வாசித்தது சாத்தான் புகுந்தான் அப்படின்றோம். இந்த உலகத்தின் அதிபதினு சொல்றது யாரு, சாத்தான். இப்போ அவன் என்னிடத்துல வருகிறான், நம்ம போவோம், எதிர்கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லுகிறான். இயேசு கெத்செமனே தோட்டத்துல ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இயேசு கெத்செமனே ஜெபம் பண்ணிக்கிறார். மிஞ்சி போனா ராத்திரி கண் பார்வை ஒரு எவ்வளவு மீட்டர் தெரியும், ஒரு 70-80 மீட்டர் பார்க்கலாம். 70-80 மீட்டர் பார்க்கலாம். மிஞ்சி போனால் 100 மீட்டர் பார்க்கலாம்னு வச்சு. 70 மீட்டர் பார்க்குறதே கஷ்டம். ராத்திரி நேரத்தில் பௌர்ணமியாக இருந்தால் கூட 70 மீட்டர் பார்க்குறது கஷ்டம். ஆனால் இப்போ ஒரு கூட்டம், ஒரு ஆர்மியாக இயேசுவோடு கூட வராங்க. ஒரு கூட்ட ஜனங்கள் எப்படி வராங்க, ஒரு படையாக இயேசுவோடு கூட வராங்க. அந்த படை வந்து ஜெபித்து கொண்டிருந்த இயேசுவை தட்டி எழுப்பி அரெஸ்ட் பண்ணலை. இவர் எழும்பி வந்து நின்று என்ன பண்ணுறாரு, பேசுகிறார். அப்போன்னா அவர் சொல்ல, உலகத்தின் அதிபதி என்கிட்ட வருகிறான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த உலகத்தின் அதிபதி மேல ஒரு கண் எப்பொழுதும் நம்ம கண் பார்த்து கொண்டே இருக்கணும். நம்முடைய ஏழ்கைக்குள்ள இந்த பிசாசனுடைய காரியங்கள் எப்படி இருக்குது, அவன் எவ்வளவு தூரத்துல இருக்கான், நம்ம பிள்ளைகளோடு கூட ஐக்கியப்படுறானா, நம்ம பிள்ளைகளுக்கு சோதனை வைக்கிறானா, நம்ம பிள்ளைகள் இதை ஜெயிக்கிறாங்களா. அப்போ நம்முடைய ஒரு கண் இதை பார்க்கும். மாம்சத்துல ஒரு கண் பார்க்கும், அது வேற. அதை தாண்டி ஆவிக்குரிய பிரகாரமாக நாம் பார்ப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆவிக்குரிய விதமா நம்ம கண்ணுக்கு பார்க்க தெரியணும். ஆவிக்குரிய விதமா நம்ம கண்ணுக்கு பார்க்க தெரியணும். அது எப்படி இருக்குது, பிசாசு என்ன பண்ணிட்டு இருக்கான், அவனுடைய தந்திரங்கள் என்ன, அவனுடைய தந்திரங்கள் நமக்கு வெளியரங்கமாகும். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு வெளியேறமாகும். எது என்ன அவன் பிசாசு திட்டம் பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிறத தேவன் அழகாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துகிறவர். எது ஒன்றும் வெளிப்படுத்தப்படாத காரியங்கள் அல்ல, எது ஒன்றும் வெளிப்படுத்தப்படாத காரியங்கள் அல்ல. தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். எல்லாத்தையும் பூமியில கத்தர் எதை செஞ்சாலும் மனுஷனுக்கு என்ன பண்றாரு, வெளிப்படுத்துறாரு. ஆஃப்டர் ஆல் ஒரு பிசாசுடைய தந்திரத்தை வெளிப்படுத்த மாட்டாரா, நம்ம குடும்பத்துக்குள்ள இருக்கிற தந்திரத்தை வெளிப்படுத்த மாட்டாரா? அப்போ நம்முடைய ஒரு கண்கள் நம்ம குடும்பத்தின் மேல அவன் என்ன விதமான கன்னிகளை வைக்க பிரயாசப்படுகிறான், அதை குறித்து ஒரு தெளிவான சிந்தை நமக்குள்ள இருக்கணும். அதை குறித்து நமக்கு ஒரு தெளிவான சிந்தை நமக்குள்ள இருக்கணும். இரண்டாவது கண் இது. மூன்றாவது ஒரு கண் இருக்கிறது. குமாரனுடைய கண்கள் எப்பொழுதும் பிதாவை நோக்கி கொண்டிருக்கிறது. குமாரனுடைய கண்கள் எப்பொழுதும். அப்போ நம்முடைய கண் இன்னொரு புறத்துல ஆவியானவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரை நோக்கி பார்த்துட்டு இருக்கணும். ஆண்டவரை நோக்கி பார்த்து அவர் ஜெபிக்கிறார். அவர் தான் சொல்றாரு, குமாரன் நீங்க என்ன பண்ணணும், இப்படி ஒரு சிலுவையில ஒரு சுமக்கப்படணும், சிலுவையை நீங்க சுமக்கணும், அடிக்கப்படுவீங்க. எல்லாத்தையும் குமாரன் என்னதான் பண்ணியிருக்காரு, சொல்லி தான் என்ன பண்ணியிருக்காரு, அனுப்பியிருக்காரு. இப்ப கடைசி நேரத்தில் இயேசு ஜெபிக்கிறாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். ஒரு நிமிஷத்துல பரலோகமே அப்படியே அசைஞ்சிருக்கும் நினைக்க. இந்த வார்த்தை வந்தவொடனே ஒரு நிமிஷத்துல பரலோகமே என்ன பண்ணிருக்கும், அசைஞ்சிருக்கும். ஆனால் இந்த குமாரனை பலப்படுத்துவதற்கு அவர் அவர் பிதாவை பார்த்துட்டு இருக்கிறதுனால ஒரு டைரக்ஷன் எப்பொழுதும் அவருக்கும் பிதாவுக்கும் இருந்துகிட்டே இருக்குது. அவருக்கும் பிதாவுக்கும் இருக்கு. இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தினுடைய சக்சஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இயேசுவுக்கும் பிதாவுக்கும் இருந்த அந்த உறவு. யோவான் 5வது அதிகாரம் 19, 20, 21, 22 ஆகிய வசனங்களை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, பிதா செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதை தானும் அப்படியே செய்கிறார். அவர் எவைகளை எப்படி சொல்கிறாரோ அப்படியே தானும். அதாவது பிதா அச்சுனா குமாரன் பிரிண்ட், பிதா அச்சுனா குமாரன் பிரிண்ட். இன்னைக்கு சொல்லுவாரு குமாரன் இன்னைக்கு போகணும், இந்த மரத்துக்கு கீழே நிக்கணும், அண்ணாந்து பார்த்து பேசணும், மேல சகை இருப்பான், இறங்கி வரணும். இறங்கி வந்தோன்னா இன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு வருவேன், இன்னைக்கு உன் வீட்டுல ரட்சிப்பு அப்படின்னு என்ன பண்ணணும், சொல்லணுங்கிறத காலையிலே பிதா என்ன பண்ணிடுவாரு, சொல்லி அனுப்பிடுவாரு. அதை தாண்டி இவர் எதுவுமே சொல்லல. ஏன் தெரியுமா, நம்ம 2 டேஸ்ல 7 வார்த்தையை பேசுறோம். அந்த 7 தான் ஆண்டவர் பேசினது, மீதி எல்லாமே பிதாவுடைய வார்த்தை. நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம், நாங்கள் தனித்து இருக்கிறதில்லை.
நானும் பிதாவும். இந்த வார்த்தை நீங்க யோவான்ல பார்த்தீங்கன்னா திரும்ப 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 வர்றதை பார்க்க முடியும். திரும்ப திரும்ப வர்றதை பார்க்க முடியும். அப்ப கவனிச்சு பாருங்க, அந்த ஒரு உறவு நமக்கும் ஆண்டவருக்கும், நமக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் எப்பொழுதும் ஒரு உறவு இருக்கணும். அதே நேரத்துல நம்முடைய ஏழ்கைக்குள்ள பிசாசுடைய கண்ணோட்டங்கள் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க தெரியணும். குடும்பத்துல இருக்க உறவுகளையும் பார்க்க தெரியணும். குடும்பத்துல தோட்டத்துக்குள்ள ஆண்டவர்கிட்ட இயேசு கிறிஸ்து ஒரே நேரத்துல இந்த 3 கண்ணும், இந்த 3 விதமான டைமென்ஷன்ல அவருடைய கண்கள் செயல்பட்டதை பார்க்க முடியும். இது வந்து கெத்செமனே தோட்டத்துல தான் நடக்குது. இது கெத்செமனே தோட்டத்துல தான் நடக்குது. ஒரே நேரத்துக்குள்ள 3 விதமான அனுபவத்தை அவரால் சொல்ல முடியும். எல்லா இடத்துலயும் நமக்கும் இந்த அனுபவம். ஆண்டவரே, எனக்கும் இப்படிப்பட்ட கிருபையை தாங்க ஆண்டவரே, என்னுடைய கண்களும் இப்படிப்பட்ட காரியங்களை காணட்டும். இந்த இடத்துல கர்த்தருடைய சித்தம் என்ன, இந்த இடத்துல இது சில நேரத்துல பாருங்கன்னா தவறான காரியங்கள் ரொம்ப வேகமா நடக்கும். தவறான காரியங்கள் வேகமா நடக்கும். அதை எப்படி சொல்லணும்னா, ஒரு தப்பு பண்ணணும்னு நினைச்சிட்டா ஒரு இந்த காரியத்தை கொஞ்சம் ட்ரிக் பண்ணி செய்வாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா? ட்ரிக் பண்ணி செய்கிற காரியம் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக நடக்கும். அது தவறு, இதை இப்படி கொடுத்து பணத்தை கொடுத்து மறைச்சிடலாம் அப்படின்னு சொல்கிற காரியம் வேகமாக நடக்கும். ஆனால் அந்த காரியம் நமக்கு வேகமாக கை கூடின மாதிரி தெரியும். வேகமாக கை கூடின மாதிரி தெரியும். கடைசி நேரத்தில் ஒரு செக் வச்சு அந்த காரியம் பெண்டிங்கில் அப்படியே கிடக்கும். கவனிச்சிருக்கீங்களா? லைஃப்பில் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். கடைசி நேரத்தில் அது ஒரு செக் வச்சு பெண்டிங் ஆன மாதிரி கிடக்கும். இதுக்கு ஏன் என்ன மிஸ்டேக்குன்னு பார்த்தா, முதல்ல ஆவியானவர்கிட்ட கேட்டால் சொல்லியிருப்பாரு, இது உங்களுக்கு தேவையில்லை, இது உங்களுக்கு தேவையில்லை. அது பார்க்குறதுக்கு பளபளப்பாக தான் இருக்கும். அது பார்க்குறதுக்கு பாருங்க, ஏதேன் தோட்டத்தில் அந்த ஏவலமா பண்ணது கடைசி நேரத்தில் ஒரு செக் வச்சு அந்த கர்த்தர் கொஞ்ச காலம் காத்திருந்தா அவரே கொடுத்திருப்பாரு. 3வது அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க. இதோ இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்க கனியை நம்மில் ஒருவனை போல் ஆனான். இப்பொழுது அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி. இது ரெண்டுமே மனுஷனுக்காக தான் கர்த்தர் உருவாக்குனாரு. ரெண்டுமே மனுஷனுக்காக தான். இப்ப நம்மளை போல மாட்டான். ஆனா இவன் திரும்ப அந்த மூட்டையை சுமந்துட்டே இருக்க கூடாது, இவன் விடுதலை ஆகணுங்கிறதுக்காக. அதாவது கொஞ்சம் விலகின போது நல்லது மாதிரி தான் தெரியும், ஆனா ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாம போயிடும். அப்போ இதை நாம் சுதந்திரிக்க வேண்டுமே ஆனால், இந்த அனுபவத்துக்குள்ள நாம நிரம்பி இருக்க வேண்டுமேனால், நம்முடைய கண்கள் 3 பரிணாமத்திலும் வேலை செய்ய வேண்டும். 3 பரிணாமத்திலும் ஒரு புறத்தில் ஆண்டவரை பார்க்க தெரியணும், ஒரு புறத்துல உறவுகளை பார்க்க தெரியணும், இன்னொரு புறத்துல பிசாசுடைய கன்னிகள் எங்க இருக்குங்கிறத பார்க்க தெரியணும். ஏனென்றால் போற வழியில குழி இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சா அழகா சைட்ல சுத்தி போயிடுவோம். இல்ல இதாங்க வழி, நான் இப்படிதான் போவேன்னு போனா மாட்டிக்கிடுவோம். அப்ப இந்த 3 காரியத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலிருந்து ஜெபிக்கும் போது அவருக்குள்ள இந்த 3 அனுபவங்களும் நிறைஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது. 3 அனுபவங்களும் நிறைஞ்சிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே, இந்த தோட்டத்துல வந்திருக்க ஐயாக்கு, அம்மாக்கு, உங்க பிள்ளைகள் எல்லாருக்கும், இந்த இடத்துல வந்திருக்க எங்களுக்கும் இந்த ஒரு ஆவிக்குரிய ஒரு அனுபவம் இருக்கட்டும்ப்பா. இந்த ஒரு ஆவிக்குரிய அனுபவம் இருக்கட்டும். எப்பொழுதும் உம்மோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம், எப்பொழுதும் உம்மோடு கூட பழகிற ஒரு அனுபவம். ஏன்னா தோட்டத்துல தான் ஃப்ரீயா இருக்கும், வேற எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. தேவையில்லாம நாய் குலைக்காது, தேவையில்லாத ஊழல் இருக்காது, தேவையில்லாத இறைச்சல் இருக்காது. இங்க கொஞ்ச நேரம் தான் சுத்தி சுத்தி பார்க்க முடியும். அப்புறம் என்ன பண்ணிடும் தானா, அப்புறம் போர் அடிச்சிடும் தானா. அப்புறம் இதை சுற்றி பார்க்கலனாவே நம்ம கண் எங்கே பார்க்க ஆரம்பிச்சிடும்? பார்க்க வேண்டியவரை பார்க்க ஆரம்பிச்சிடும், பார்க்க வேண்டியவரை பார்க்க ஆரம்பிச்சிடும், உறவு கொள்ள வேண்டியவரோட உறவு கொள்ள ஆரம்பிச்சிடும். அப்போ தேவனோடு கூட ஒரு ஐக்கியம் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணிடும்? உண்டாயிடும். கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல நாட்களை, கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த கிருபையின் நாட்களை கர்த்தர் அவங்க இந்த விதமாய் பயன்படுத்தும்படியாய் இந்த குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாய் தந்தருள்வாராக. இந்த இடத்துல நிறைய ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுவதாக. இந்த இடத்துல தேவ பிரசன்னம் எப்பொழுதும் வியாபித்து இருக்கட்டும். எப்பொழுதும் 3வது வேதத்துல இன்னொரு முக்கியமான ஒரு தோட்டம், யோவான் 19வது அதிகாரம் 41வது வசனம். யோவான் 19:41. ஆமா. ஒரு தோட்டமும் அந்த தோட்டத்தில் ஒரு காலும் ஒருவன் வைக்கும் புதிய கலம் இருந்தது. யூதருடைய ஆயத்த நாளின்படியிலும் பாருங்க, இயேசுவோட உயிர்த்தெழுதலும் ஒரு தோட்டத்துல தான். இயேசுவோட உயிர்த்தெழுதலும் ஒரு தோட்டத்துல தான். தேவன் தோட்டத்துக்குள்ள இவ்வளவு ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு. தோட்டத்துக்குள்ள இன்னும் தோட்டத்தை குறித்து தியானிக்கணும்னா யோவான் 15வது அதிகாரம், நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா என் திராட்சை தோட்டக்காரர். அப்படி நீங்க அந்த வசனத்தை நீங்க அப்படி வாசித்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள இருந்து ஊற்றுகள் புறப்பட்டு வர்றதை பார்க்க முடியும். ஆமென். என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். நான் உங்களில் நிலைத்திருந்தால், நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. கர்த்தர் இந்த நன்மைகளை இந்த இடத்துல கொடுத்துருவாராக.
ஆமென். கையிட்டு செய்கிற சகல காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அதில் இன்பமும் செழிப்பும் பூரிப்பையும் கர்த்தர் கட்டளையிடுவாராக. தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் மனதார துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் கொடுத்திருக்கிற நல்ல தோட்டத்துக்காக, இல்லத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் இந்த ஸ்தலத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த ஸ்தலம் கர்த்தாவே தேவ நாம மகிமைக்கு ஏதுவாய் ஆண்டவரே உமது பிள்ளைகள் சுகமாய் குடியிருப்பதற்காக இது பிரதிஷ்டை செய்யப்படுவதாக. கர்த்தருடைய பரிபூரண வழிநடத்தல் உண்டாயிருக்கட்டும். தேவ திட்டம் இதில் நிறைவேறுவதாக. இந்த இடத்துல உமது பிள்ளைகள் வந்திருக்கிற நேரங்கள்ல, ஜெப நேரங்கள்ல உமது பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டதா இருக்கட்டும். உம்மை காணட்டும், உலகத்தை அறியட்டும். ஆண்டவரே மறைப்பான காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் உமது பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தப்படுவதாக. ஆண்டவரே இங்கே வாழ்கின்ற காலத்துல ஆண்டவரே இந்த கர்த்தர் இனி எங்களுக்கு தரப்போகிற பரதேசின் மத்தியில் இருக்கிற கனியை புசிப்பதற்கு தகுதியுள்ளவர்களாய் வாழுவதற்கு ஆயத்தமாகின்ற ஒரு ஸ்தலமாய் இது மாறட்டும் என்று நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் இந்த இடத்தை நாங்கள் பிரதிஷ்டை செய்து ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. நீர் மகிமைப்படுவீராக. இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த அனுபவம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகுவதாக. நீர் மகிமைப்படும். கர்த்தர் கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்காக, மருமக்களுக்காக, பேர பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தன்பு பெற்றோருக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவருடைய நிறைவான ஆசீர்வாதம் கூட இருப்பதாக. இம்மட்டும் தாயின் கருவிலிருந்து தாங்கினவர் நிறை வயது வரை, முதிர் வயது வரை நானே தாங்குவேன், தப்புவிப்பேன் என்று சொன்னவர் கர்த்தர் அவிதமாய் இம்மட்டும் தாங்கி வழிநடத்தி வருகிறீர். உமக்கே இன்றும் என்று சதா காலங்களிலும் துதியும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும் என்று நோக்கி மன்றாடுகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம். இப்ப இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதா.